தோசை சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பிரியாணி ஸ்பைசஸை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதோட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காய், பொட்டுக்கடலை, 4 முந்திரி, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஃபைனலாக மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.